சாதி என்பது ஒரு நோய். பன்னெடுங்காலமாக இந்த சமூகத்தை பிடித்து வாட்டுகிற ஒரு பெரிய கொடிய நோய், சமூக நோய். எத்தனை பேர் சாடினார்கள், பாடினார்கள், ஆனாலும் இந்த சனியனை ஒழித்தபாடு இல்லை. அண்ணல் அம்பேத்கர், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இதுதான் நிலைப்பாடாக இருக்க வேண்டும். நான் உயர்ந்த சாதி என்று கருதி கொள்கிற பெருமக்களே, உங்களுக்கு கீழே யாரும் தாழ்ந்த சாதி இல்லை என்று எண்ணிக்கொண்டீர்களானால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுதான் நிலைப்பாடாக இருக்க வேண்டும். நான் உயர்ந்தவன், சரி, அதுபோல அவனும் உயர்ந்தவன், அவ்வளவுதான். அந்த எண்ணம் தான் சமதர்மம், சமநிலை சமூகம். அதுதான் இங்கே ஆவணப்படத்திலே காட்டிய போது பஞ்சமர் நிலம், பஞ்சமி நிலம், அது ஏன் தேவைப்படுகிறது? நிலமற்ற இனம் அடிமையா இருக்கும். உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். இது கோட்பாடு. நிலத்தை இழந்தால் வளத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள். இது இன்றைய நிலைப்பாடு. என்றைக்கும் இதான் நிலைப்பாடு. இதான் நடக்கும். ஆதி தமிழ் குடிகளை பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற தமிழ் சமூக மக்களை தாழ்த்தி வீழ்த்தி நிலமற்ற அடிமைகளாக்கி அவர்கள் உழைப்பை சுரண்டி கொழுக்கிற மிராசுகள், பண்ணைகள். கண்ணீர் வரும். நீ படிச்சினா அரிசி சோறு சாப்பிடக்கூடாது, மேற்கூரை கட்டக்கூடாது, ஓடு போடக்கூடாது, இடுப்புக்கு மேலே முட்டிக்கு கீழே உடை அணியக்கூடாது. அது ஆணோ பெண்ணோ அணியக்கூடாது. எப்படி இருக்கும் பாரு. அவன் கிணறு வெட்டி தண்ணி எடுக்கூடாது. ஊரணியில் ஊரணி வற்றி போனால் கிணற்றிலே எடுப்பார்கள் உயர் சாதிக்காரர்கள். எடுக்கும் போது எவருக்காவது ஒருவருக்கு இரக்க குணமோ கருணையோ வந்தால் அவர் மோந்து அவர் தண்ணீரை இறைத்து ஊத்தினால் உண்டு, இல்லை என்றால் இல்லை. வெள்ளி தங்க நகைகளை அணியவே கூடாது. பழைய இரும்பு இது மாதிரிதான். மண்பானையில் மட்டும்தான் சமைக்கணும், மண்பானையை மட்டும்தான் பயன்படுத்தணும். அலுமினியமோ பித்தளையோ பாத்திரங்களையோ பயன்படுத்தக்கூடாது. ட்ரெமன்கீர் சொல்றாரு பாருங்க, தொழுநோய் காட்பட்டவர்களாக, சத்துள்ள உணவு கிடைக்காதவர்களாக இருந்தார்கள். அப்படி இருந்த மக்களின் உழைப்பை சுரண்டிருக்கான். அப்ப நிலமற்ற போது அடுத்த ஆண்டைகளினுடைய பண்ணைகளுடைய மிராசுகளுடைய நிலத்தில் போய் உழைக்க வேண்டியது இருக்கு. அவன் உழைப்பை சுரண்டிக்கிட்டே இருக்கான். அப்ப வருவாய் இல்லை. அப்ப அவன்கிட்ட தான் கடன் வாங்க வேண்டியிருக்கு. 10 ரூபா 15 ரூபா பிள்ளைகளினுடைய திருமணத்திற்கு எதற்கோ ஒரு அவசர தேவைக்கு 10 ரூபா கடன், 15 ரூபா கடன் வாங்கிவிட்டால் அதுக்கு வட்டி. வட்டி கட்டி முடித்து விட்டதா, வாங்கின வட்டிக்கு அந்த முதலை கட்டிட்டமா அசலை கட்டிட்டமா என்பதே தெரியாது கணக்கு பக்கத்தில். ஏன்? கல்வி இல்லை. கல்வி இல்லை. பண்ணையார் மிராசு சொல்றதுதான் கணக்கு, அதான் கணக்கு. அப்ப அதற்கு வழி என்ன இருக்கு? வட்டி கட்ட முடியல. அப்ப என்ன பண்றது? உழைப்புக்கு மீறி தன்னை பண்டபாத்திரத்தை, தங்கத்தை, வெள்ளியை அடமானம் வைப்பது போல மனித அடிமானை படியாட்களாக சொல்றாரு. ட்ரெமன்கீரே சொல்றாரு, மனித அடமானம், மனித அடமானமாக வைத்து. அப்பா உடல் சொந்துருச்சுன்னா மகனும் அடமானம், அவன்னா அவன் பேரனும் அடமானம். பரம்பரையாக இப்ப அடிமையாக இருந்து நாம் உழைத்தோம். நம்முடைய உழைப்பை ஆண்டைகள் சுரண்டி கொளுத்தார். இது ரொம்ப காலம் இல்ல, 1891 வரை ட்ரெமன்கீர் வந்துதான் இத
இதே செங்கல்பட்டு மாவட்டத்திலே உத்தரமேரூரில் தான் அப்போ அந்த ஆதி தமிழ் குடிகள் படுகிற அந்த பெருந்துயரத்தை பார்த்து 1844 அடிமை சட்டம் ஒழிக்கப்பட்ட பிறகும் நீக்கப்பட்ட பிறகும் இந்த அடிமை நிலை மாறல. அப்ப 28 ரூபா 4 காசு ஒருத்தர் கடன் வாங்குறாரு. அந்த கடனுக்கு காலம்புறம் அவர் குடும்பமா உழைக்குது. வட்டி வட்டி மேல வட்டி இப்படி கட்டி கட்டி அடிமையாகுது. ஒருவேளை இந்த அடிமை நிலையிலிருந்து மீளணும்னா வேற ஒரு பண்ணையாற்ற கடனை வாங்கி அந்த கடனை இந்த பண்ணையாற்ற கட்டி திருப்பி இங்கிருந்து மீண்டு போய் அந்த பண்ணையாருக்கும் அடிமையா தான் உழைக்கணும். அப்ப வாழ்நாள் முழுமைக்கும் இந்த அடிமை நிலையிலிருந்து மீள முடியாத இருக்க நிலை. ஒரு ஆண் என்றால் காலையில 7 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் அந்த ஆண்டைக்கு உழைக்கணும். ஆணும் பெண்ணும். ஆணுக்கு 4 அணா பெண்ணுக்கு 2 அணா சம்பளம். இவ்வளவுதான். இல்லைன்னா ஒருபடி தானியம். இப்படி மனித உழைப்பை சுரண்டி அடிமைகளாக வைத்து உழைக்க வைத்து அவர்கள் செல்வத்தை பெருக்கி நம்மளை வறுமையில் வாழ வைத்த அந்த கொடுமை சூழலை பார்த்து கல்வி கிடையாது, பிள்ளைகள் படிக்க கூடாது. அவர்கள் பிள்ளைகள் பண்ணையார்களுடைய ஆடு மாடுகளை தான் மேய்க்க வேண்டும். இதுல குத்தகைக்கு எடுத்து நிலம் விவசாயம் பண்ணுவதோ வாரத்திற்கு எடுத்து நிலம் விவசாயம் பண்ணுவதோ செய்யக்கூடாது. ஒருவேளை கொஞ்சம் நிலம் வைத்திருந்த விவசாயம் செய்தால் செய்ய நீ முற்பட்டால் அவன் தண்ணீர் தட மாட்டான். ஏன்னா தண்ணீர் அவன்கிட்ட இருந்துச்சு. அப்ப வழி இல்லாமல் அந்த நிலத்தையும் ஆண்டைக்கே விற்க வேண்டிய நிலைமை இருந்தது. அப்ப தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகள் இந்த மக்களினுடைய சமூகம், பொருளாதாரம், இந்த கல்வி, இதற்கெல்லாம் கலாச்சாரம், இதற்கெல்லாம் மேம்பாட்டிற்கு இதற்கெல்லாம் இருக்கிற ஒரே வழி பொருளாதார வளர்ச்சி தான். இதற்கு ஒரே வழி அதுதான், பொருளாதார மேம்பாடு. அதற்கு இருக்கிற ஒரே வழி நிலம்தான். அன்னைக்கு அதுதான் பெரிய பொருளாதாரத்துக்கு பெரிய அடிப்படை இருக்கு. அப்ப அந்த நிலம் தான், அந்த நிலத்தை அந்த மக்களுக்கு கிடைக்கும்படி செய்வதுதான் இதற்கு ஒரே வழி என்று உணர்ந்து அறிந்து போற்றுதற்குரிய வணக்கத்திற்குரிய பெருந்தகை இந்த ஜேம்ஸ் ட்ரெமன்ஹீர் நம்மளை அடிமைப்படுத்தி ஆள வந்தவனுக்கு இருக்கிற அந்த ஒரு கருணை கூட இரக்கம் கூட இந்த நாட்டில், சொந்த நாட்டில் வாழ்ந்த பண்ணையார்களுக்கு இல்லைங்கிறதான் பெரிய கொடுமை. அவர் போய் பரிந்துரைக்கிறார். அப்ப அந்த சட்டம் வருது. ஆவணப்படத்திலே நீங்கள் பார்த்தீர்கள். 12,63,11 ஏக்கர் இன்னைக்கு நம்ம மக்களுக்கு. அந்த நிலம் மட்டும் இருந்திருந்தால் தாழ்த்தப்பட்டவன் என்ற சொல் இந்த நிலத்திலே இருந்திருக்கிறது. இந்த திராவிடம் என்பதும் தாழ்த்தப்பட்டவன் என்பதும் பட்டியல் என்பதும் ஷெட்யூல் என்பதெல்லாம் செல்லரிச்சு போயிடுச்சு. இனிமேல் ஆதி தமிழன் என்பதுதான் இங்கே வழக்கத்தில் இருக்கணும், பெருமைக்குரிய சொல்லா இருக்கணும். ஆதி தமிழன் விடுதலை இல்லாது நீதி தமிழன் விடுதலை வெல்லாது என்ற முழக்கத்தை இந்த பிள்ளைகள் முன்வைக்க காரணம், அது இல்லைனா தமிழ் தேசிய விடுதலை என்பதே பொய், சாத்தியம் இல்லை. ஆதி தமிழன் விடுதலை அடையாது, மேம்பாடை அடையாது, உயர்வடையாது. தமிழ் சமூகம் எப்படி விடுதலை அடையும், மேம்படும், உயர்வடையும்? அது வெறும் வெற்று வார்த்தை, வெற்று வார்த்தை. என்னரும் தம்பி தங்கைகளே, என் கால்கள் வலுவிழந்து உறுதியற்று நின்றால் ஊழல் எவ்வளவு வலிமையானாலும் அது வீண். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்னு என் பங்காளி சொல்ற மாதிரி ஆயிரும். ஆதித்தமிழன் விடுதலை தான் அடிப்படை, அடிப்படையான. அதனால்தான் பஞ்சமர் நில மீட்பே பைந்தமிழர் உரிமை மீட்பு என்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த களத்திலே நிற்கிறோம்.
நாங்கள் இதை இவர் மீட்டு தருவார், அவர் பேற்று தருவார், கேட்டு தருவார். அதுக்கு வரல. இது இருக்கு, வர்றோம், திருப்பி எடுக்கிறோம், மீட்கிறோம். அதை சொல்றதுக்கு தான். இந்த 12,63,000 ஏக்கர் அது இருக்கு, குறைஞ்சது 10 லட்சம் இடத்தையாவது எடுக்கிறேன். அது கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் சரி, பெரிய இவரா இருந்தாலும் சரிதான். அங்க கோட்டை கட்டி இருந்தாலும் அது குட்டியை சோற ஆக்குறோம், தூக்குறோம், அவ்வளவுதான். அரை கிரவுண்ட் இடத்துல எங்க ஆத்தா அப்ப ஆக்கிரமிச்சுட்டான்னு நீ நீதிமன்றத்தில் ஆணையம் வாங்கிட்டு வந்து பேக்கும் போது எவ்வளவு வழிதாங்கி நின்று போன விட்டுட்டு போயிருவேன். முதல்ல கடற்கரையில் இருக்கிற சமாதியை முதல்ல பேக்கிறோம்டா. ஆக்கிரமிப்புல அநியாய ஆக்கிரமிப்பாதான்டா. ஒரு மனிதனை புதைக்க 6 அடி, 2 ஏக்கரா, 2 ஏக்கரா. இரு ஒரே சட்டம், கடற்கரை தான், எவனுக்கும் கல்லறை கிடையாது சட்டம். ஆக்கிரமிப்பிலே மிக கொடுமையான ஆக்கிரமிப்பு உலகத்தின் தலை சிறந்த 2வது கடற்கரையை ஆக்கிரமித்ததுதான். அதுவும் திராவிட இடுகாடாக மாற்றியதுதான் கொடுமையிலே கொடுமை. பஞ்சமர் நில மீட்பு என்பது பைந்தமிழர் உரிமை மீட்பு என்பதை எண்ணரும் தம்பி தங்கைகள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம் கடமையின் முதன்மையான கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலத்தை மீட்காதவன், இந்த உரிமையை மீட்காதவன் எந்த நிலத்தை மீட்பாய், எந்த விடுதலையை பெறுவாய், எந்த உரிமையை பெறுவாய்? உனக்கென்று ஒதுக்கப்பட்ட உன் சொந்த நிலத்தை இழந்து நிற்கிற நீ எந்த நிலத்தை மீட்பாய், எந்த உரிமையை மீட்பாய், எந்த உரிமையை மீட்பாய்? இது ஏன் இவ்வளவு பெரிய இழப்பு, இவ்வளவு பெரிய அநீதி ஆதி தமிழ் குடிகளுக்கு, பெருத்த தமிழ் சமூகத்தில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற தமிழ் குடிகளுக்கு நிகழ்ந்தும் இது கண்டுகொள்ளாமல் போகிறது என்றால், எவன் ஆக்கிரமித்தானோ, எவன் அதிகாரத்தில் இருக்கானோ அவன் தான் இதெல்லாம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான். அவனை சார்ந்தவன். அப்ப இதை கேட்க வேண்டியவர்கள், எதிர்த்து போராடி மீட்க வேண்டியவர்கள் அவர்களிடத்திலே கூட்டணி வைத்து நின்னதுனால அவன் அது கேள்வி கேட்கறதுக்கு ஆளாம போயிடுச்சு. அதனால என் அருமை தம்பி தங்கள் நினைவைத்துக் கொள்ளணும். என் தம்பி தபு சங்கர் தான் எழுதுவான், திருடனையும் திராவிடனையும் பார்த்தால் முதலில் திராவிடனை அடி. ஏனென்றால் திராவிடன் உன் பொருளைத்தான் திருடன், திருடன் உன் பொருளைத்தான் திருடுவான், திராவிடன் உன் பரம்பரையே திருடி விடுவான். புரியுதா அவனுக்கு? ரொம்ப வித்தியாசமான கோட்பாடு கொண்டவன். இது பெரியார் மண், வெட்டி கடத்து, இது திராவிடம். இது தமிழர் மண், கட்டி காப்பாத்து, இது தமிழ் தேசியம். புரியுதா அவனுக்கு? 2 கோட்பாடு. இதுவும் தபு சங்கர் என் தம்பி எழுதுனதுதான், உட்கார்ந்து இருக்கான். அதனால இனிமே திராவிடன் திருடன் 2ல எவன் வந்தாலும் திருடா நீ கொஞ்ச நேரம் இருப்பான்னு முதல்ல திராவிடனை சாத்திரு. இப்ப இந்த தேர்தலில் நல்ல வாய்ப்பு இருக்கு, போட்டு தள்ளிரு. புரியுதா உங்களுக்கு? திராவிடனை முதல் அடி, திருடனை அப்புறம் அடி. எனவே நமது முன்னவர்கள் இங்கே பேசிய என்னுடைய அண்ணன் அருங்குணம் விநாயகம் அவர்கள், என்னுடைய அண்ணன் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வினோத் அவர்கள் எல்லாம் பன்னெடுங்காலமாக இந்த களத்திலே நின்று போராடுகிறார்கள். யார் யார் எத்தனை 1000 ஏக்கரை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான் என்பதை சான்றுகளோடு எங்கள் அண்ணன் அருங்குணம் விநாயகம் அவர்கள் வைத்திருக்கார்கள். என்னிடத்தில் ஒப்படைத்தார்கள் அந்த இதை. இப்போது பேசுவதற்கு நேரம் இல்லை.
ராணுவத்திற்கென்று சில ரகசியங்கள் இருக்கிறது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அது வந்த பிறகு, அதாவது என் பங்காளி சொல்ற மாதிரி ஒரு ஆனார், அது ஆனார் உங்களுக்கு தெரியாத இபிகோ செக்ஷன் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. கொஞ்ச நாள் அது வந்த பிறகு நம்முடைய வேலையை செய்து. அதனால பஞ்சமர் நில மீட்புக்காக போராடி உயிரை நீத்த ஜான் தாமஸ், நம்முடைய ஏழுமலை, அந்த வீரர்களினுடைய ஈகம் வீண் போயிடக்கூடாது, அவர்கள் சிந்திய ரத்தம் பயனற்றதாகிடக்கூடாது. இந்த மக்களின் வாழ்வு மேம்பட வேண்டும், ஆதி தமிழ் பிள்ளைகள் கல்வி அறிவு பெற்று மேம்பட வேண்டும் அவர்களுக்கு என்று கனவு கண்ட அந்த ஜேம்ஸ் ட்ரெமன்ஹீரனுடைய கனவு வீணாகிவிடக்கூடாது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய கடமையில் மிக முதன்மையான கடமை, நமக்கு சொந்தமான நிலத்தை, நமக்கு உரிய நிலத்தை நாம் இழந்திருக்கிறோம், அதை மீட்பது நமது கடமையில் மிக முதன்மையான கடமை என்பதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். தேவேந்திரகுல மக்களை பட்டியலிலிருந்து வெளியேற்றுங்கள், தேவேந்திரகுல வேளாளர் எங்களை பட்டியலிலிருந்து வெளியேற்றுங்கள் என்ற கோரிக்கை என்பது நீண்ட காலமாக இந்த நிலத்திலே முன்வைத்து போராடப்படுகிறது. மக்களின் மன உணர்வில் இருந்துதான் நாங்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த தமிழ் தேசிய பிள்ளைகள் நாடெங்கிலும் இந்த கருத்தை வலியுறுத்தி கூட்டங்களும் போராட்டங்களும் செய்து வருகிறோம். முதலில் பள்ளர்கள் என்று குறிப்பிடுவதை மிக்க எங்களை தேவேந்திரகுல வேளாளர் என்று அழைக்க வேண்டும் என்ற போராட்டத்தை முன்னெடுத்தவனும் இந்த மகன்தான். போராடியது நான், வாக்கை அறுவடை செய்தது பாரதிய ஜனதா. நீங்கள் தேவேந்திரர், நான் நரேந்திரன் என்று பேசி வாக்கை அறுவடை செய்து கொண்டு போய்விட்டார்கள். இப்போது பள்ளர்கள் என்பது இழி சொல்ல அல்ல. பள்ளு என்றால் என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும், உழவு என்று பொருள். 92 பல்லு இருக்குது. முக்கூட திரிகுட ராசப்ப கவிராயர் பாடிய முக்கூடர் பல்லு இருக்கு. பல்லு என்றால் உழவு. அப்ப பள்ள நிலத்தில் வாழ்ந்தவர்கள் நம் மூன்றாவது நிலமான மருத நிலத்தில் வாழ வரும்போது அங்கே நதி இருக்குது, ஆற கண்ட இடத்தில் தங்கி வாழலாம், நமக்கான உணவுப் பொருளை விளைய வைத்து வாழலாம் என்ற முடிவெடுக்கும் போது அங்குதான் வேளாண்மை செய்ய தொடங்குறோம். மேட்டு பகுதியில் வீடு கட்டி வாழுகிறோம், அது நகரமாகுது. அங்கிருந்தான் நாகரிகம் என்ற சொல் வருது. பள்ள நிலத்தில் வேளாண்மை செய்கிறோம், அதனால் நம் பள்ளர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அது குடிப்பெயர் அல்ல, காரண பெயர். குடிப்பெயர் என்பது நாம் வேளாளர்கள் என்பதுதான், உழவர் குடி என்பதுதான் அது. அதனால்தான் அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் என்று எங்களை அறிவியுங்கள் என்று கேட்டார்கள். இன்று பட்டியலில் இருந்து எங்களை வெளியேற்றுங்கள் என்று நாம் போராடுகிறோம் என்பது என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்வதற்கு, என்னை தாழ்த்தி வைப்பதற்கு நீ யார்? தமிழ் தேசிய பிள்ளைகள், தமிழர்கள் நாங்கள். இதை எப்படி பார்க்கிறோம் என்றால், என் முன்னாடி நிற்கிறவன் என் உடன் பிறந்தவன், என் இன சொந்தம் தாழ்த்தப்பட்டவன் என்றால் அங்கே என் இனம் தாழ்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். தேவேந்திரன் தாழ்த்தப்பட்டவன் என்றால் என் தமிழ் பேரினம் தாழ்த்தப்படுகிறது என்று நாங்கள் சின்னம் கொள்கிறோம். அங்கே என் தாய்மொழி தமிழ் தாழ்த்தப்படுகிறது, வீழ்த்தப்படுகிறது என்று நாங்கள் எண்ணுகிறோம். தமிழன் பெருமைக்குரியவன், காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் என்கிறான் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதாசன். நாங்கள் பெருமைக்குரியவன் ஏன்? ஆகச் சிறந்த இனம், உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கற்பித்துக் கொடுத்த பேரினத்தின் பிள்ளைகள், உலகின் முதலாக பண்பட்டு நாகரிகம் அடைந்த இனத்தின் மக்கள். உலகின் முதல் மொழி தமிழ், அது என் மொழி. உலகில் எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது, என் மொழி தமிழ் இறைவனால் பேசப்பட்டது. மணிநெற்றி உமிழ் செங்கன் தளல்புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்கிறான். சிவபெருமானே பேசிய தமிழ்றான், முருகனின் தமிழ்றான். என் மூதாதைகள், என் ஈரை, என் கடவுள் பேசிய மொழி தமிழ்.
உலக மொழிகளின் தாய் தமிழ். அந்த தமிழின் பேரன்பு மிக்க தாய் தமிழ். அவன் மகளில் ஒருவன் தாழ்ந்தவன் என்றால் என் இனம் தாழுது, என் தமிழ் தாழுதா. அதை மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த எந்த மகனும் ஏற்க மாட்டான், எந்த மகனும் ஏற்கல. அதனால் எதிர்க்கிற பட்டேல் என்று தூக்குடா, என்னைய தூக்குடா, வெள்ளடா வெள்ளடா. தேவேந்திரன் என்னைய பாட்டிலிருந்து வெளியிடு. உனக்கான அந்த எஸ்சி அந்த சலுகை வேண்டாம். எனக்கு வேண்டியது உரிமை. இந்த நிலத்தில் இது நாடு, என் நாடு. என் நாட்டில் எனக்கு வேண்டியது சலுகை அல்ல, எனக்கு வேண்டியது உரிமை. என் உரிமை என்ன? என் இடஒதுக்கீடு என்ன? என் இடஒதுக்கீடு என்ன? என்னது? அதை எஸ்சியில வச்சு கொடுக்காத, பிசிலயோ எம்பிசிலயோ வச்சு கொடுத்துரு, அவ்வளவுதானே. பேக்வர்டு, மோஸ்ட் பேக்வர்டு வச்சு கொடுற. இங்க என்ன கொடுக்குறியோ அதை அங்க வச்சு கொடுற. ஏய், இங்க உட்கார்ந்து சாப்பிடுற சோற அங்க உட்கார்ந்து போடுற, அவ்வளவுதானடா. இடஒதுக்கீடு கொடுக்கறவன் நீ யாரா? நாயே, நீ உட்கார்ந்து கடமை நான் போட்ட பிச்சடா, நான் போட்ட பிச்சடா. என் ஆத்தால் அப்பன் இங்க கூடியிருக்கிற என் ரத்த சொந்தங்கள், என் மாமச்சன், சித்தப்பன், பெரியப்ப, என் தாத்தன், பாட்டன், என் பரம்பரை போட்ட பிச்சடா. நீ இருக்கிற நாற்காலி, நீ இருக்க இடம், நீ யாரா எனக்கு இடம் தர்றதுக்கு? இது ஏன் இடம்டா, இது ஏன் இடம், இது ஏன் இடம். அதனாலதான் எடு பட்டியல இருந்து தூக்குங்கிறோம். பட்டியல அடைத்து வைக்க நாம் ஆடல்ல, மானத்தமிழ் மகன், மானத்தமிழ் மக்கள். அடைத்து வைக்க நாங்க ஆடல்ல, ஆண்ட பரம்பரை, பெருமை மிக்க பேரினத்தின் மக்கள். பட்டியலிருந்து தூக்குங்கிறோம். இவன் தூக்க மாட்டான், தூக்க மாட்டான். அவனுக்கு ஒரு சொகம் இருக்குல்ல, என்னைய தாழ்த்தவனா வச்சுக்கணும், என்ன எது வச்சுக்கணும். பறையன் என்பது ஒரு இழி சொல்லுன்ட்டு. உலகத்துக்கு பொதுமறை தந்த வள்ளுவ பெருமகனாரு பறையன் தாண்டா. அந்த திமிர்ல தெரியணும்டா நீ. ஆதி சிவனே பறையன்தாங்கிற திமிர் உனக்கு வரணும். அது சுடுகாட்டு மடையினை மண்டை ஓட்டை மாலையா அணிந்தவனை, சுடுகாட்டு சாம்பலை உடலெல்லாம் பூசிக்கொண்டிருக்கிற அந்த புலையனை நான் அதற்கு அவிப்பாவம் தருவதான் பேசுறான் பாரு, தாச்சானே சொல்லாம் பாரு. சிவனே பறையன் தானடா, இல்லைன்னு மறுப்பியா நீ? படைத்தலை நீ வச்சுக்கிட்டா, காத்தலை அவனுக்கு வச்சுட்டா, எரித்தலை அழித்தலை மட்டும் எனக்கு கொடுத்த. உங்களை அழிக்காம நான் போவேனாடா? போவேன் நீ? அவன் சொன்னா தலையில பிறந்தோம் நாங்க சிந்திக்க வசதியா இருக்குன்னு, நாங்க காலில் பிறந்தோம் அதனால உங்களை மிதிக்க வசதியா இருக்கு. எப்படி எப்படி ஒரு சேட்டக்காரன் சிவகங்கையிலிருந்து கிளம்பி வருவான்னு நீ நினைக்கல, அப்படிதானே தம்பி? உயிருக்கு பயந்து ஓடி ஒழிகிற கோழை கூட்டத்திலிருந்து வந்ததில்லை. உயிரே போனாலும் உரிமை போகக்கூடாதுன்னு போர்க்களத்தில் மாண்ட மறவர் கூட்டத்திலிருந்து இந்த கூட்டம் வந்திருக்குங்கிறத கவனத்தில் வச்சுக்க. 10 ரூபா காசு கொடுக்காம, குவார்டர் கொடுக்காம இப்படி கூடி நிக்கிற கூட்டத்தை காட்டுறான், ஒருத்தனு காட்டுறான். அதுங்க தலைப்பை பாரு, சாதி வாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, பஞ்சமர் நீளம். ஒரு வய வர மாட்டான், இதை ரொம்ப போர் அடிப்பாங்க. அந்த காலத்து வயலும் வாழ்வு மாதிரிமா உட்கார்ந்துருப்பான். நான் என்ன பேசுறேனோ அந்த கருத்தை உள்வாங்கி கைதட்டுவான், ஆர்ப்பரிப்பான். பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹுய்யோ ஹுய்யோ ஹுய்யோன்னு ஊழையிடுற கூட்டம் கிடையாது இது. அதனாலதான் என்ன சொல்றான், இது தத்துவ கூட்டம், தற்குறி கூட்டம் அல்லங்கிற. அறிவு, அறம், வீரம் கொண்டு வார்த்தெடுக்கப்பட்ட மானத்தமிழ் மறவர் கூட்டம் அங்க இருக்கிறது. ஒவ்வொருத்தனும் பெருந்தோட்டா வெடிச்சான்னா இடங்காலி ஆயிரும். பார்த்துக்க. திரும்ப திரும்ப சொல்றேன், என் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் அதைவிட பெரிய வலிமையான ஆயுதங்கள் உங்களிடத்தில் இருந்திருக்கலாம், இருந்தது. வாழும் வேலும் எந்திரும். நீ பீரங்கி துப்பாக்கி வச்சிருந்த,
எங்கள் முன்னவர்கள் எடுத்த எல்லா ஆயுதத்திற்கும் ஒன்றை ஆயுதம் இருந்துச்சு. என் தாத்தன் கலிய பெருமாள், என் அண்ணன் தமிழரசன், எல்லா ஆயுதத்துக்கு முன்னாடி நீ வச்சிருந்த. ஆனால் அவன் பிள்ளை சீமானும் அவன் தம்பி தங்கையிலும் எடுக்கிற அந்த அறிவாயுதத்துக்கு முன்னே உலகத்தில் எந்த கொம்பண்டையும் எனக்கு எதிரான ஆயுதம் இல்லை. நீ என்னோட மோதி வென்றா பாப்போம், வென்றா பாப்போம், தர்க்கத்துல என்ன தாண்டிடா பாப்போம், என்ன என் பிள்ளைகள்கிட்ட என் தங்கைகள்கிட்ட தம்பிகள்கிட்ட ஜெயிச்சு காட்டுறா பாப்போம். ஏன் பஞ்சமண்டலத்தை மீட்கணும் பேசுவான். ஏன் பட்டியலிருந்து என்னை வெளியேத்தன தேவேந்திரர் என்ன பேசுவான். ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு அதான் சரியான சமூக நீதி பேசுவான். ஏன் படிப்பிக்கிறவன் அப்படி, என்னைய படிப்பிச்சவன் அப்படி. இதனால பட்டியலிலிருந்து வெளியேற்ற மாட்டார்கள். ஆனால் என் அரும் மக்களுக்கு பிரபாகரன் மகன் சத்தியம் செய்வேன், வருவேன், நீக்குவேன். நாங்கள் வெல்வோம், வந்து பஞ்சமர் நிலத்தை மீட்போம். ஏன் நாங்கள் என் மக்களின் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, குறை தீர்க்க வந்தவர்கள். நாங்கள் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். உங்கள் பிள்ளைகள் எங்களை எங்கள் கனவு வழி நடத்துகிறது, அவர்களை களவு வழி நடத்துகிறது, திருட்டு அவர்களுக்கு திசை காட்டுகிறது. அதான் இங்க இருக்கு சிக்கல். அவன் உடனே சொல்வான், நீங்க எஸ்சி பட்டியல் இருந்தாதான் உங்களுக்கு உரிய இது கிடைக்கும், சலுகை கிடைக்கும், சலுகை கிடைக்கும். எனக்கு என்ன பிச்சை போடுறிய நீ? திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், எங்களுக்கு வேண்டியது சலுகை அல்ல, எங்களுக்கு வேண்டியது எங்களுக்கான உரிமை. சாதிவாரி கணக்கெடுப்பு, தம்பி துரை சொன்னது போல சாதி வேண்டாம்ங்கிறாரு. சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவர்களோடு பழகவே மாட்டோம் என்று சொல்றாரு. சாதிக்கு கொலை செய்யாதே, சாதியை கொலை செய் என்று சொல்லுகிறார். சாதிக்கு ரத்தனை உண்டு, என் ரத்தத்திற்கு சாதி வெறி இல்லை என்று சொல்லுகிறார். சாதி பார்த்து நீ போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்கிறார். ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிறார். என் அருமை உடன் பிறந்தார்களே, பேரன்பு கொண்டு நான் நேசிக்கிற எண்ணரும் பெற்றோர்களே, சாதியை ஒழிப்பிற்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் இருக்கிற உயிர் தொடர்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.